தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்த்திடலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதல் பண்ணிருக்காங்க. இது பார்த்தா அமெரிக்காவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அமெரிக்கா என்ன நினைச்சாங்க ஆரம்பத்துலனா, நாமளும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிப்போம், திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்க, நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அமெரிக்கா மேல அவங்களுடைய ராணுவ தளத்தின் மேல அட்டாக் பண்ணுவோங்கிறத ஈரான் வார்ன் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அமெரிக்காவுக்கு, இவங்க எல்லாம் ராணுவ தளத்தை அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ராணுவ தளத்தை நம்ம எங்க வச்சிருக்கோம், சவுதியில வச்சிருக்கோம், யுஏஇல வச்சிருக்கோம், இன்னும் கத்தார்ல வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, ஜோர்டான்னு சொல்லிட்டு பல நாடுகள்ல வச்சிருக்கோம். எல்லாமே இவங்களுடைய அண்டை நாடுகள், முஸ்லீம் நாடுகள். அதனால ஈரான் இந்த மாதிரி பல தடவை சொல்லியிருக்காங்க. இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா பல தடவை சொல்லிட்டாங்க. ஆனா அப்பெல்லாம் அட்டாக் பண்ணல. அதனால ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க அமெரிக்கா, அட்டாக்கே பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா அந்த இடத்துக்கு எல்லாம் கை வைக்க மாட்டாங்க, கை வச்சா பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நடுவுலயே சண்டை வந்துடும் சொல்லிட்டு பயப்படாம தான் போய் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் மேல கை வச்சுட்டாங்க. ஆனா ஈரான் சொன்னதை முதல் நாள்லயே செஞ்சாங்க. அதுவும் 1 இல்ல 2 இல்ல, ஒட்டுமொத்தமா அங்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 9 நாடுகள் மேல என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதலை எடுத்தாங்க. அதுவும் முதல்ல எடுத்தது ராணுவ தளம் தான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க, ராணுவ தளம் தானே பிரச்சனை, ராணுவ தளத்துல இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, போர் விமானத்தோட வீரர்களை கிளம்பி வர சொல்லிட்டாங்க அமெரிக்கா. அதனால அவங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ராணுவத்துல மட்டும் எங்களுடைய குறி இல்ல, அடுத்தது உங்களுடைய பிசினஸ் செய்யக்கூடிய இடமும் சொல்லிட்டு குறி வச்சாங்க. பிசினஸ் செய்யக்கூடிய இடம்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா வருமானம் ஈட்டுதோ அங்க தாக்குற மாதிரி அடுத்த அடியை அடிச்சாங்க. மூன்றாவதாக இப்ப என்னன்னா, தூதரகத்தின் மேலேயே அடிக்கிறாங்க. எம்பசி மேல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே அடிச்சதாகவோ இல்ல அடிக்க போறோம்னு சொன்னதே கிடையாது ஈரானு. ஆனா எம்பசி மேல அடிச்சதுல இன்னைக்கு அமெரிக்காவுடைய எம்பசி சவுதியுடைய ரியாதுல இருக்கு. அதுல இன்னைக்கு மாட்டியிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. அதுல மட்டும் கிடையாது, இன்னும் பாத்தீங்கன்னா பஹ்ரைன்லயும் சரி, இன்னும் கத்தாரு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்களுமே இப்ப சேஃப் இல்லாத நிலைமையை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த பில்டிங்குள்ள ஆட்கள் இருந்ததாகவும் அவங்களும் சேர்ந்து அந்த பில்டிங்கோட அழிஞ்சதாக தான் சவுதியில இருக்கக்கூடிய ரியாதுடைய அமெரிக்கா எம்பசில இருந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கு நடுவுல இன்னொரு சூழ்ச்சியான வேலையும் போய் கொண்டிருக்குது. என்ன சூழ்ச்சியான வேலைன்னு பார்க்கும்போது, இதுல ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. நாங்க சவுதியை அட்டாக் பண்ணுவோம். எதுக்காக அட்டாக் பண்ணுவோம்னா, அமெரிக்காவுடைய தளங்கள், அமெரிக்காவுடைய எம்பசி இதெல்லாம் அட்டாக் பண்ணுவோம். ஆனா நேத்து அரம்கோவை அட்டாக் பண்ணது நாங்க இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது நமக்கே ஷாக்கா தான் இருக்கு. எல்லா சேனலையும் போய் பாத்தீங்கன்னாவே தெரியும், சவுதியுடைய அரம்கோவை ஈரான் தான் அட்டாக் பண்ணுச்சுன்னு தான் எல்லாருமே செய்தி சொன்னோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரம்கோவை நாங்க அட்டாக் பண்ணலைங்கிற ஒரு விஷயத்த வேற ஈரான் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இது இஸ்ரேலுடைய வேலை, நாங்க அமெரிக்காவுடைய தளங்கள் எம்பசி மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல டைரக்டா உங்களுடைய பிசினஸையும் சேர்த்து முடக்கக்கூடிய காரியத்தை பண்ணிட்டு நமக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்காகவும் போரே ஆரம்பிச்சு விடணும். ஏன்னா இனி அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் தனித்து சண்டை போட முடியல. அமெரிக்கா எப்படி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு, இங்க இருக்கக்கூடிய தளங்களை வச்சுதான் சண்டை போடலான்னு ஒரு பிளானை போட்டு வச்சிருந்துச்சு. இப்ப அந்த பிளான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அமெரிக்கா தளங்களுக்கு நடுவுல போற ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, தளங்களையே தாக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இனி பார்த்தா இனி இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம்னா அமெரிக்காவை என்ன ஆயிரும், கொஞ்சம் சேஃப் ஆயிக்கும். அமெரிக்கா தளங்களை தாக்குறதுக்கு பதிலாக சவுதியை ஈரானும், ஈரான் சவுதியும், அதே மாதிரி யுஏஇ ஈரானையும், ஈரான் யுஏஇயும் தாக்கிப்பாங்க. அப்ப மாத்தி மாத்தி இவங்களை தாக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க பில்டிங் தான் குறி வைப்பாங்களோ தவிர அமெரிக்க தளத்தை குறி வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஐடியாக்குள்ள இப்ப வந்துட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த வேலையை பல தடவை பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல. இஸ்ரேல் பல தடவை பாத்தீங்கன்னா இந்த உள்நாட்டு பிரச்சனையை கொண்டு வர்றது, இந்த உள்ளக்குள்ளேயே இந்த கலவரத்தை ஏற்படுத்துறது, அண்டை நாடுகளுக்கு நடுவுல பிரச்சனை பண்றது, முஸ்லீம் நாடுகளை தூண்டி விடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பலமையா செய்வாங்க. இன்னைக்கு நேத்துல அவங்களுடைய சூழ்ச்சியில தான் அவங்க இத்தனை நாளும் அந்த இடத்துலயே மத்திய கிழக்குல இஸ்ரேல் அங்க குடியிருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதனால இப்போ ஒரு சந்தேகம் என்ன வந்திருக்குன்னா, தாக்குதல் செய்யாததையும் சேர்த்து இஸ்ரேல் தாக்குறாங்க, அமெரிக்கா தாக்குறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல இந்த ஓமானுடைய பகுதியில ஒரு சில தாக்குதல் மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எங்களுடைய இலக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப பார்க்கும் போது ஓமான்லயும் சரி சவுதியிலயும் சரி நடுவுல பூந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும், அமெரிக்காவை கூட நம்ம சொல்ல முடியாது,
இஸ்ரேல் தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. அமெரிக்காவும் நல்லவங்கலாம் கிடையாது, அவங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறவங்க தான். ஆனா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து தெரியுது. இது வேற ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா எது வந்து ஈரான் அடிக்கிறாங்க, எது ஈரான் அடிக்கலைங்கிறது நம்மளாலேயே வந்து யூகிக்க முடியாம போயிருது. நேத்து நியூஸ் வந்தப்போ எல்லாருமே வந்து ஒரு உறுதியான ஒரு தகவலா தான் நம்ம சொன்னோம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அது தெரியுது ஈரான் வந்து அதை கிளைம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நாங்க இல்ல, அது இஸ்ரேலுடைய வேலைதான் அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது அண்டை நாடுகளுக்கு நடுவுல போரை கொண்டு வரதுக்காக இந்த ஒரு வேலையை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்குன்னு தெரிய வருது. இதை வந்து சவுதி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈரான் வந்து சொல்றாங்க இல்லைன்னு சொன்னா அது யார் அக்செப்ட் பண்ணுன்னா சவுதி அக்செப்ட் பண்ணாதான் உண்டு. இல்ல அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துலயாவது வந்து இந்த அரபு நாடுகள் என்ன உணர வேணும்னா, நம்ம அமெரிக்காவுடைய தளத்துக்கு எதுக்கு இடம் கொடுத்தோம், அமெரிக்கா சொன்னா நான் வந்து தளத்தை கட்டிக்கிறேன், உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், பாதுகாப்பு கொடுக்குறேன்னா இப்ப பார்க்கும்போது அவனுடைய தளங்களே பாதுகாப்பு இல்லாம ஓட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்ப யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தானோ அவனுக்குமே வந்து இப்ப பாதுகாப்பு இல்ல. இதுல எங்க இருந்து இவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனிமேல் அமெரிக்காவோட வச்சுக்க மாட்டாங்க. அதை புரிய வைக்கிறதா இப்ப முக்கியமாக ஈரானுக்குரிய வேலையாக இருக்கு. நீங்க எதுக்கு அண்டை நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்குறீங்க, அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க பாதுகாப்பு அவன்கிட்ட இருந்து பெறலாம்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கே இப்ப வந்து எங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல, ஈரான் உங்களை அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு பாருங்க, அத்தனை நாடுகள்கிட்டயுமே அமெரிக்கா வந்து டீலிங்க போட்டு கொண்டு போய் அமெரிக்க தளத்தை நிறுவி இருக்காங்க. இப்ப பார்த்தா ஈரான் அட்டாக் தான் பண்றாங்க. யார் அட்டாக் பண்றாங்க, அதுவும் அமெரிக்காவே அட்டாக் பண்றாங்க. இப்ப அமெரிக்காவுக்கே பாதுகாப்பு இல்லைங்கும் போதுதான் இவனுங்க ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்லை, இவனுங்க பொய்யே சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கறதை இந்த அரபு நாடுகள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இறங்கிட்டாங்க. பஹ்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் போராட்டத்துல இறங்கி அமெரிக்காவை வந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அமெரிக்காவுடைய ராணுவ தளம், தூதரகம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா என்ன காரணத்தோட இந்த போர் ஆரம்பிச்சுன்னா, ஈரான்ல கலவரத்தை கொண்டு வந்துட்டோம், அதாவது உள்நாட்டு கலவரத்தை கொண்டு வந்துட்டோம். அடுத்தது போரை கொண்டு வந்தா ஆட்சி மாறும்னு நினைச்சாங்க. ஆனா எங்க ஆட்சி மாறும்னு பார்த்தா பக்கத்தால இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல ஆட்சி மாறிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு இப்ப நிலைமை மாறிடுச்சு. இங்க ஈரான்ல கலவரம் இருந்துச்சு, அதே மாதிரி இப்ப பஹ்ரைன்ல கலவரம் ஆயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே அமெரிக்கா வெளியே போங்கன்னு சொல்லும் போது எதை நோக்கி அமெரிக்கா செஞ்சாங்களோ அந்த விஷயம் அப்படியே தலைகீழா மாறுது. ஈரானுக்குள்ள அமெரிக்கா நுழையணும்னு ஆசைப்பட்ட இடத்துல இப்ப பஹ்ரைன்ல இருந்து வெளியேற வேண்டிய நிலைமை. அடுத்தது கத்தார் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில நாடுகள் ரொம்ப கண்ட்ரோலா வச்சுப்பாங்க, மக்களை போராட விட மாட்டாங்க. சவுதி மாதிரியான நாடுகள் அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். மத்த மக்கள் எல்லாருமே இப்ப இதாகிறாங்க. இதுல வேற இது மதக்கலவரம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து ஆயத்துல்லா குமேனி அவர்களுக்காக பல நாடுகள்ல வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடக்குது. பாகிஸ்தான்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இறந்துட்டாங்க. எப்படின்னா ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இறந்ததை முன்னிட்டு அதுக்கோசரம் வந்து போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய தூதரகத்தை தாக்குறதுக்கு பாகிஸ்தான் மக்கள் உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அமெரிக்க வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்களும் சேர்த்தி மக்களை அடக்க போய் மக்கள் இறந்துட்டாங்க. அப்ப வந்து மக்கள் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களே இவ்வளவு தூரம் போராடும் போது உள்ள பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள்ல எத்தனையோ சியாக்கள் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் சன்னி முஸ்லிம்களுக்கும் சியா முஸ்லிம்களுக்கும் நடுவுலயே பிரச்சனை வந்துரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது ஆட்சி மாற்றமே வந்துரும் சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு. இது வந்து ஈரானுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இப்ப இருக்கக்கூடிய எல்லா பக்கத்து நாடுகளுக்குமே ஆட்சி மாற்றம் வந்துருமா, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துக்குள்ள இறங்கிட்டாங்க, இனி அமெரிக்கா வெளியேற்றினாதான் நம்மளுடைய நிம்மதி இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்குது. ஈரான் கொஞ்சம் கூட சலிக்காம இப்போதும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல பல இடத்த வந்து தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 4 இடங்கள் வெறும் சூறையாடி வச்சிருக்காங்க. அதை பற்றியான தகவல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு இணைந்திருக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரமலானுக்காக வந்து ஸ்பெஷல் ஹதியாவாக மெம்பர்ஷிப் இருக்குது, அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.